போலீஸாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. இதில் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாமல் இருப்பேன். ஸோ போலீஸாக பண்ணுங்க அப்படின்னாரு. அது முதல்ல ஹெசிடேஷனாக இருந்தது, வெளில ஜெய் பண்ண முடியாது, ஏன்னா பெரிய திரைக்கு வரது கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து இல்லை பண்ண முடியுங்களா அப்படின்னாரு. போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன், கொஞ்சம் பண்ணேன். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இந்த மாதமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹோப்போடு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகை இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணியிருக்கக்கூடிய ரச்சிதா அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். நீ எப்படி இருந்தா என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும், நீங்க சும்மா இருக்கணும், நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பித்த நாள்ல இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போது ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள், எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன். phenomenal யுவர் சீரியஸ்லி. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபஸ்ட்டு சொன்னது மியூசிக்கு தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அமேசிங்காக இருக்குது. சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார். இது தப்பாக போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோடு வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போதான் மனப்பூர்வமாக உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்தம்மா தான். பெத்தம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும், வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ராஜவேல் சார் வந்து நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போகிறாரு, விட்டு போகிறாரு. ஓகே ஒன்றே அப்புறம் அவங்க ரசிகர் அப்புறம் அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காருனாரு. நீ ஏன்னா என்ன தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரக்ஷா வந்தோடனே நீ இங்கே உட்காருனாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டுலான்ட்டு. ஆமாம், அந்தளவுக்கு இப்போ இவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மானிட்டரில் பார்ப்போம்,
மானிட்டர் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக இருக்கடா, பவராக இருக்குது, அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்புல. நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே, உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டார். அதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்குலாம் பெரிய இயக்குலாம் பார்த்தோன்னே கணிச்சிடலாம். ஒரு பொண்ணு கண் எப்படி இருக்குது, ஃபேஸ் கிட்ட இருக்குது, அது சொல்கிறார் கம்பீரமாக இருக்கன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும்.